அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு சாரா அவங்க புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற சாரா அப்படிங்கிற புது யூடியூப் சேனலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்லைனில் எடுத்த கிளாஸு ஒரு 11 கிளாஸ் இருந்தது. அந்த கிளாஸை வந்து ஒரு 77 வீடியோவாக பிரித்து இந்த தொகுப்பில் வந்து போட்டுட்டு வரோம். இது வந்து அதில் 9வது வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாயிண்ட்டு அதை பற்றியும் நல்லா விளக்கமாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஷோல்டரை பற்றி மிக தெளிவான விஷயங்கள் நிறைய உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்களை பற்றி இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதில் இருக்கிற சந்தேகங்களுக்கும் அதில் பதில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மிடில் பாயிண்ட், அந்த மிடில் பாயிண்ட்டை பற்றி என்னென்ன விஷயங்கள் தெரியணுமோ அத்தனை விஷயத்தை பற்றியுமே ரொம்ப இதாக சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸில் ஏற்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட்ல ஏற்கனவே கேட்டிருந்த எல்லா சந்தேகத்துக்கும் சேர்த்து தான் அதில் கிளாஸை நடத்திக்கிட்டு வராங்க. இதனுடைய சந்தேகங்கள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். ஒவ்வொரு செஸ்ட் ரவுண்ட்ல இருந்து ஆம்ஹோல்ல இருந்து ஷோல்டர்ல இருந்து அந்த அளவுகள் எல்லாமே எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு வராங்க. இதுல இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அவங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா கவனமா பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து இதுல தெளிவுபடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பஸ் பாயிண்ட்டுக்கு வருவோம். அப்போ பஸ் பாயிண்ட் எப்படி நம்ம கணக்கு போடணும் அப்படிங்கும்போது ஒரு ஷோல்டர் அளவு கால்குலேஷன் போடணும் அப்படின்னா மொத்தம் 2 அளவு நமக்கு தேவை. சரிங்களா? 2 அளவு தான் தேவை. ஒன்று வந்து நெக்கினுடைய உயரம், உங்களுக்கு வந்து எவ்வளோ நெக்கு ஹைட்டு வேணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இப்போ மிடில் செஸ்ட் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு மிடில் செஸ்ட் என்னால அளவு எடுக்க முடியல, மிடில் செஸ்டினுடைய உயரம் எனக்கு தெரியல, நான் என்ன அளவு வச்சு நான் வந்து மிடில் செஸ்ட்டுக்கு வந்து கால்குலேஷன் போடுறது அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அதனால இது வந்து சப்போஸ் ஒரு சிலருக்கு எனக்கு மிடில் செஸ்ட் என்னதான் போட்டாலும் உங்களுக்கு கால்குலேஷன் கரெக்டா வரல அப்படின்னா இதை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா சப்போஸ் எனக்கு மிடில் செஸ்ட் அளவு எடுக்கவே முடியாத ஒருத்தங்களுக்கு ஒரு அளவு பிளவுஸ் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க செஸ்ட் ரவுண்ட கால்குலேஷன் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வர்றது பேக் ஆர்ம் ஹோல் கிட்ட மசில்ஸ் வரும். அதுக்கப்புறம் இடுப்பு கிட்ட மசில்ஸ் வரும், நமக்கு தொப்பை வரும். இந்த மாதிரியான நிறைய சேஞ்சஸ் வரும்போது உங்களுக்கு அந்த பஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே பர்ஃபெக்டா உங்களுக்கு தெரியாம போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பஸ் பாயிண்ட்டுக்கு வருவோம். அப்போ பஸ் பாயிண்ட் எப்படி நம்ம கணக்கு போடணும் அப்படிங்கும்போது நீங்க மிடில் செஸ்ட் அளவு எடுத்திருந்தா அதை வந்து நீங்க 4ஆ பிரிச்சுக்கோங்க. ஷோல்டர் அப்படிங்கிறது நீங்க உங்க பாடியில எடுக்கிற அளவு. சரிங்களா? ஷோல்டர் அப்படிங்கிறது டைரக்டா நம்ம பாடியில எடுக்கிற அளவு. அந்த அளவை நீங்க ப்ராப்பரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம ஷோல்டர் அளவை கால்குலேஷன் போடலாம். அந்த கால்குலேஷன் போடும்போது 1/2 ஷோல்டர் வைக்கும் போது நீங்க வந்து ஹை நெக்கு, க்ளோஸ் நெக்கு, காலர் நெக்கு, போட் நெக்கு இது எல்லாத்துக்குமே 1/2 ஷோல்டர் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு இறக்குற வரைக்குமே நீங்க 1/2 ஷோல்டர் அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கு மேல 4, 5 அப்படி ஸ்டெப்பா நீங்க இறங்கும் போது மட்டும் ஒரு சில மெஷர்மெண்ட்டை நெக்கு வந்து டீப் ஆக மட்டும் அந்த ஷோல்டர்னுடைய அளவை குறைக்கணும். அது எவ்வளவு குறைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல தெளிவா அனுப்புறேன். நீங்க அதை மட்டும் ஃப்ரண்ட் பேஜ்ல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஷோல்டர் அளவு கால்குலேஷன் போடணும் அப்படின்னா மொத்தம் 2 அளவு நமக்கு தேவை. சரிங்களா? 2 அளவு தான் தேவை. ஒன்று வந்து நெக்கினுடைய உயரம், உங்களுக்கு வந்து எவ்வளோ நெக்கு ஹைட்டு வேணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நீங்க வந்து உங்களுடைய ஷோல்டர் அளவு என்ன இருக்கு அப்படிங்கிறது. இது 2 தான் உங்களுக்கு தேவை. இதுல எவ்வளவு மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இது மாதிரி போட்டு கொடுத்துட்றேன், அட்டவணை மாதிரி போட்டு கொடுத்துட்றேன். எந்த பாடியா இருந்தாலும், சின்ன குழந்தையா இருந்தாலும், ரொம்ப ஏஜ்டா இருந்தாலும் நீங்க அந்த இதை மட்டும் நெக்கினுடைய இறக்கத்தை மட்டுமே மென்ஷன் பண்ணி அதை நீங்க ஷோல்டர் அளவு நீங்க வச்சுக்கலாம். இல்ல அதுதான் இப்போ உங்களுக்கு வந்து நெக்கினுடைய அளவை வச்சு நெக்கினுடைய இறக்கமும் ஷோல்டர் அளவையும் வச்சு நம்ம வந்து கரெக்டா நம்ம என்ன அளவு எடுத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன ஷோல்டர் வரும், இதுதான் இதுக்கு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு அட்டவணை போட்டு கொடுத்துட்றேன். அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க ஏஜ் வைஸ் பார்க்க தேவையில்லை. சின்னவங்களா, பெரியவங்களா, ஃபேட்டா இருக்காங்களா, லீனா இருக்காங்களா, அதெல்லாம் எதுவுமே நீங்க பார்க்க தேவையில்லை. அந்த கால்குலேஷனை மட்டும் நீங்க அப்ளை பண்ணி கட்டிங் பண்ணா போதும்.
அது 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 1/2 ஷோல்டர் அதுவும் சொல்லிட்டேன். நீங்க 1/2 ஷோல்டர் அது வந்து வச்சுக்கலாம். காலர் நெக், போட் நெக், ஹை நெக், க்ளோஸ் நெக் எல்லாத்துக்குமே 1/2 ஷோல்டர் நீங்க வச்சுக்கலாம். அது 3க்குள்ள வச்சுக்கலாங்க. 4க்கு மேல 3 டு 4 4.5 வரும்போதுதான் அளவுகள் வந்து வித்தியாசம் வரும்னு சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு 3 இன்ச் வரைக்குமே நீங்க 1/2 ஷோல்டர் வச்சுக்கலாம். இல்ல நான் டோட்டலா வந்து 1/2 ஷோல்டர் சொல்றதே நெக் இறக்குறதே 1 இன்ச் 2 இன்ச் 3 இன்ச் தாங்க. அதுக்கு மேல போச்சுன்னா நம்ம அளவு ஷோல்டரை குறைக்கணும்னு சொல்றேங்க. அகலம் வந்து உங்க விருப்பம், நீங்க எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். சரிங்களா? அகலத்தை பத்தி நீங்க இந்த ஷோல்டர் வைக்கும் போது இந்த அகலத்துக்கு இதை சேஞ்ச் பண்ணுமா அப்படிங்கறது நம்ம மாத்தவே முடியாதுங்க. என்ன அகலம் அதுல வருதோ, உங்களுக்கு கழுத்து க்ளோஸா வேணும்னா நீங்க 2.25 2.5 வச்சுக்கோங்க. ஆனா ஷோல்டர் ப்ராடா தான் வரும். 4 இன்ச் 5 இன்ச் வச்சுக்கோங்க, ஷோல்டர் தின்னா தான் வரும். அதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது. ஆனா நெக்கினுடைய டீப்புக்கு தகுந்த மாதிரி அளவுகளை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி ஆர்ம் ஹோல் மட்டும் அந்த செஸ்ட் ரவுண்ட வந்து நம்ம 6ஆ பிரிச்சுக்கோங்க. அதுல வர உயரம் வச்சுட்டு நம்ம கரெக்டான ஆர்ம் ஹோல் ரவுண்ட எந்த இடத்துலயுமே நம்ம அளவு எடுக்கும் போது சீம் அலவன்ஸை விட்டுட்டு தான் செக் பண்ணணும். சீம் அலவன்ஸோட செக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய மெஷர்மெண்ட் தப்பா போயிடும். அதனால சைட்ல வர 1.5 இன்ச் எப்படி விட்டுட்டு மெஷர் பண்றீங்களோ அதே மாதிரி ஷோல்டர் கிட்ட ஜாயின் பண்றதையும் விட்டுட்டு தான் நீங்க மெஷர் பண்ணணும். அப்ப நம்ம எடுத்த 1/2 ஆர்ம் ஹோல் கரெக்டா அதுல வரணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ மிடில் செஸ்ட் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு மிடில் செஸ்ட் என்னால அளவு எடுக்க முடியல, மிடில் செஸ்டினுடைய உயரம் எனக்கு தெரியல, நான் என்ன அளவு வச்சு நான் வந்து மிடில் செஸ்டுக்கு வந்து கால்குலேஷன் போடுறது அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ பேசிக்கா நான் ஃபர்ஸ்டே என்னுடைய வீடியோஸ்ல சொன்னது வந்து உங்களுடைய செஸ்ட் ரவுண்ட வந்து நீங்க 3ஆ பிரிச்சுக்கிட்டு பிளஸ் 1 இன்ச் சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து ஒரு 40 இன்ச் வருது. 40 இன்ச்சுக்கு 13 இன்ச் வந்து 13.3 வருது. அப்போ 13.5 வச்சுக்கலாம். பிளஸ் 1 இன்ச் நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். உங்களுடைய செஸ்ட்ல ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட் வரைக்கும் இந்த அளவு தான் நம்ம வைக்கணும். சரிங்களா? இது வந்து மிடில் செஸ்ட் வந்து பெருசா இருக்கு, நான் செஸ்ட் ரவுண்ட் எடுக்கல, நான் மிடில் செஸ்ட் எடுத்தேன், அதுல வந்து 44 வருது அப்படின்னா டிவைடட் 3 போட்டுக்கோங்க. இப்போ 14.6 அப்ப 14.5 வச்சுக்கோங்க. 14.5 பிளஸ் 1 15.5. ஓகேங்களா? நீங்க கால்குலேஷன் போட்டு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க மிடில் செஸ்ட 4ஆ பிரிச்சு அதனுடைய மிட் பாயிண்ட கண்டுபிடிக்கலாம். அதுல இருந்து பாதிய அண்டர் பஸ்டாவும் இங்க வர டிஸ்டன்ஸாவும் வச்சுக்கலாம். சரிங்களா? அதை வந்து நான் கட்டிங் போடும்போது உங்களுக்கு தெளிவா ஒவ்வொன்னா சொல்றேன். ப்ளீஸ் ஒன் மோர் டைம் இந்த இப்ப சொன்னேன் மிடில் செஸ்ட் கால்குலேஷன். மிடில் செஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா உங்களுடைய செஸ்ட் ரவுண்ட வந்து 3ஆ பிரிச்சுக்கோங்க. இல்லாட்டினா மிடில் செஸ்ட வந்து 3ஆ பிரிச்சுக்கோங்க. அதாவது இந்த ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட வித்தியாசம் வந்தா மட்டும், இப்ப செஸ்ட் ரவுண்ட் 38 வருது, மிடில் செஸ்ட் 39 வருது அப்படின்னா நீங்க 39 எடுத்துக்கலாம், 38 எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய மிஸ்டேக் வராது. ஏன்னா நம்ம 4ஆ பிரிக்கும் போது ஒரு 1/4 இன்ச் அந்த அளவு தான் வித்தியாசம் வரும். இப்ப செஸ்ட் ரவுண்ட் வந்து எனக்கு 37 வருது, பஸ்ட் மிடில் பாத்தீங்கன்னா 40 வருது அப்படின்னா இந்த இதை எடுத்துக்கோங்க. அதிகமா என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதை நீங்க 3ஆ பிரிச்சுட்டு பிளஸ் 1 இன்ச்சை வந்து சேர்த்திக்கோங்க. அப்போ நீங்க ஷோல்டர்ல இருந்து கீழே அண்டர் பஸ்ட் வரைக்கும் அந்த அளவை நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. இதுல வந்து நீங்க 40 வர்றத நீங்க 4 இந்த இதுலயுமே இந்த அளவை விட்டுருங்க, ஷோல்டர் ஜாயிண்ட் விட்டுருங்க. இங்க 10 வருது அப்படின்னா இங்க வந்து 5 இன்ச் வச்சுக்கோங்க. இங்க போடுற அந்த அளவு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிற இந்த கார்னரும் சேர்த்தி தான் வரும். சரிங்களா? ஏன்னா எப்பவுமே ஒரு 3/4 இன்ச்சு நம்ம இப்படி மேலதான் நமக்கு போகும், கீழே இருக்கிறத நம்ம ஃபோல்டு பண்ணி தான் விடுவோம். அதனால இங்க இருந்து இங்க வர லென்த் ஃபுல்லாவுமே பாத்தீங்க அப்படின்னா இதுல வர்ற அளவு தான் உங்களுக்கு வரும். ஷோல்டருக்கு இதுக்கு எல்லாமே சேர்த்து இந்த அளவு தான் வரும். இது வந்து நீங்க சொல்றது அண்டர் பஸ்ட் வரும்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா ஆமா, இது 3ஆ பிரிச்சு வைக்கிறது அண்டர் பஸ்ட் வரைக்கும். சரிங்களா? ஏன்னா இப்போ 38 இன்ச் வருது, இதை நான் 4ஆ பிரிச்சேன் அப்படின்னா 9.5 இன்ச் வருது. அப்போ சீம் அலவன்ஸை விட்டுட்டு 9.5 இன்ச் அப்படிங்கும்போது இது வரைக்கும் வரும். அதுக்கு கீழே 4.25 வரும், இங்க வந்து 4.25 வரும். சரிங்களா? இப்படி வைக்கிறது 4.25 என்னது? அந்த 4.25 இது வந்து 2 பஸ்டுக்கும் உள்ள கேப். இந்த 9.5ல பாதி இங்கே பாதி. ஏன்னா ஒரு பஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது சுத்தியும் இதே அளவு தான் வரும் உங்களுக்கு. சரிங்களா? இதுதான் நமக்கு பஸ்ட் ரவுண்ட்.
அப்போ ஒரு பாயிண்ட சுத்தி வர்றது ஃபுல்லாவுமே நமக்கு பஸ்ட் ரவுண்டு தான். எங்க நீங்க மெஷர் பண்ணாலுமே அந்த 4.25 தான் வரும். சப்போஸ் இங்க இந்த வி ஷேப் மட்டும் குறையும் போது அந்த அளவு மட்டும்தான் உங்களுக்கு குறையுமே ஒழிய, மீதியெல்லாம் நம்ம ஃபோல்டு பண்ணி கட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கார்னர் இந்த ஸ்லாண்டிங்க்கு தகுந்த மாதிரி இந்த பாயிண்ட் வந்து இந்த பக்கம் மாறும். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு மிட் பாயிண்டா வரும். இது என்ன கால்குலேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. கட்டிங் போடும்போது தான் உங்களுக்கு அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் எதனால அப்படின்னு. ஆனா ஃபார்முலா என்ன அப்படின்னா, மிடில் செஸ்ட நீங்க இதை வந்து நான் யூஸ் பண்ண போறது இல்ல. நீங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கால்குலேஷன் போடுறது வந்துட்டு நீங்க மிடில் செஸ்ட 4ஆ பிரிச்சு அதை 2ஆ டிவைட் பண்ணி நம்ம போடுற கட்டிங் தான் நம்ம போடுவோம். அதனால இது வந்து சப்போஸ் ஒரு சிலருக்கு எனக்கு மிடில் செஸ்ட் என்னதான் போட்டாலும் உங்களுக்கு கால்குலேஷன் கரெக்டா வரல அப்படின்னா இதை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா சப்போஸ் எனக்கு மிடில் செஸ்ட் அளவு எடுக்கவே முடியாத ஒருத்தங்களுக்கு ஒரு அளவு பிளவுஸ் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க செஸ்ட் ரவுண்ட் கால்குலேஷன் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். சரிங்களா? இதனால இது வந்து ஆப்ஷனல் தான். இதை வந்து நீங்க பயன்படுத்தி ஆகணும்னு இல்லை. சப்போஸ் அந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம எப்பவும் போல மிடில் செஸ்ட் என்ன கால்குலேஷன் போடுவோமோ அதை வச்சு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ மெயினா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எல்லா விஷயங்களையுமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதாவது ஷோல்டர் அளவு அதை தெளிவா இப்பவே கூட இன்னொரு தடவை நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதையே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆம்ஹோல் ரவுண்டு, மிடில் செஸ்ட், இந்த மூணுமே கரெக்டா ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு பிளவுஸ் வந்து கப் ஷேப் லூஸ் இல்லாம ஃபிட்டிங்கா ஷோல்டர் இறங்காம இந்த மாதிரி எல்லாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து நீங்க கரெக்டான ஒரு மெத்தடை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிடில் செஸ்ட் அப்படிங்கிறது நீங்க மேக்சிமம் அளவு ப்ராப்பரா எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு பிளவுஸ் போடும்போது என்ன ஃபிட்டிங்ல நம்ம எடுக்கிறோமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்க கொஞ்சமாவது லூஸ் கொடுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் இறங்கின மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் லூஸ் வர மாதிரி தான் இருக்கும். அதனால அதை வந்து மைண்ட்ல கரெக்டா வச்சுக்கோங்க. எந்த அளவு எடுத்தாலும் ப்ராப்பரா எடுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை உங்களுடைய டவுட் கிளியர் ஆகிற வரைக்கும் அந்த மெஷர்மெண்ட் எடுத்து எடுத்து பாருங்க. அப்படி பார்த்து நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா தான், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்மளை வந்து இன்னும் கொஞ்சமா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அதனால நான் ஒருத்தருக்கு அளவு எடுத்தேன், நான் இப்படி தைச்சேன், எனக்கு இப்படி ஆயிருச்சு அப்படிங்கிற பேச்சு வரக்கூடாது. நீங்க எடுக்கிற அளவுகள் வந்து எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கரெக்டா வரும். ஏன்னா நம்ம நிறைய பாடி ஷேப் வந்து பார்ப்போம். ஒரு சிலர் வந்து நல்லா பர்ஃபெக்டா இருப்பாங்க. அவங்க பாடியில பேக் மசில்ஸ் இருக்காது, டம்மி தொப்பை இருக்காது, கைக்கு வந்து ஆர்ம்ஸ் வந்து 2-3 இது இருக்காது, ஸ்லிம்மா இருக்கும், பாடி கரெக்டா இருக்கும். அவங்களுக்கு நம்ம ஒரு பிளவுஸ் எடுத்து தைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். அவங்களுக்கு வந்து நீட்டா தைச்சிடலாம். ஆனா அதுவே ஒரு 30+, 40+, 60 இந்த மாதிரி போகும்போது அதே ஸ்ட்ரக்சர் அப்படியே அவங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய சேஞ்சஸ் அவங்க பாடியில இருக்கும். ஃபர்ஸ்ட் வர்றது பேக் ஆர்ம் ஹோல் கிட்ட மசில்ஸ் வரும், அதுக்கப்புறம் இடுப்பு கிட்ட மசில்ஸ் வரும், நமக்கு தொப்பை வரும். இந்த மாதிரியான நிறைய சேஞ்சஸ் வரும்போது உங்களுக்கு அந்த பஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே பர்ஃபெக்டா உங்களுக்கு தெரியாம போயிடும். அதாவது ரொம்ப இப்படி குனிஞ்ச மாதிரி ஆயிடுவாங்க, இல்லைன்னா நல்லா ஸ்ட்ரைட்டா நார்மலா இருக்கும்போது ஸ்ட்ரைட்டா இருப்பாங்க. கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக அந்த பஸ்ட்டுக்கு வந்து அவங்க கரெக்டான ஒரு இது ஃபிட்டிங்கான ஒரு ட்ரெஸ் போடாம விட்டுட்டாங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா அவங்க பாடியும் சேர்ந்துதான் நமக்கு வந்து வளையும். அதனாலதான் முடிஞ்ச வரைக்குமே லேடிஸ் வந்து இன்னர் போடணும்னு சொல்றது. இல்லாட்டினா பஸ்ட் ஹெவி பஸ்டா இருக்கவங்க பஸ்டினுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பேக் போனுமே வந்து பெண்ட் ஆயிட்டே தான் போகும். அதனால நம்ம மெஷர்மெண்ட்ஸ் வந்து அவ்வளவு பர்ஃபெக்டா எடுக்க முடியுமா, எடுத்துட்டோமா அப்படிங்கிறது வந்து நமக்கே ஒரு கான்பிடென்ட் வர்ற வரைக்குமே நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து பழகணும். அது வந்து இன்னும் சின்ன பிள்ளைங்களாட்டம் நம்ம எத்தனை மெஷர்மெண்ட், ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ்க்குள்ள என்டர் ஆயிட்டோம் அப்படின்னாவே அந்த ப்ரொசீஜரை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நிறைய வேற டைப்ஸான பாடி இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம அளவு எடுத்து பார்க்கும்போதுதான் நமக்கு அதுல என்னென்ன அந்த வித்தியாசங்கள் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நார்மலா நமக்கு மட்டும்தான் தைக்கிறோம் அப்படின்னாலுமே நம்ம உடம்பே ஒரு 30+, 40+ எல்லாம் ஆயிருச்சுன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த உடம்புனுடைய ஷேப் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால அதை கொஞ்சம் நம்ம கரெக்டா மெஷர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டா எடுங்க, ரிப்பீட்டடா எடுங்க. ஒரே ஒரு டவுட், அதாவது நீங்க இந்த மிடில் செஸ்ட்னு சொன்னது, மிடில் செஸ்ட் by 3+1ங்கிறது லெங்த் வந்து அண்டர் பஸ்ட் வரலும் வருமா? ஆமாங்க ஆமாங்க, அண்டர் பஸ்ட் வரைக்கும் தான் அது. வீடியோ பார்த்துருப்பீங்க.
இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து 10வது வீடியோல வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை இதோட தொடர்ச்சியா 10வது வீடியோல இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களை இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் அழுத்துனீங்க அப்படின்னா நமக்கு டெய்லி நைட்டு 9 மணிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் வந்து உங்களுக்கு மொபைலுக்கு வந்துடும். அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம இன்னும் விளக்கமாக பார்ப்போம். நன்றி.